T20 World Cup 24th மேட்ச் ஆஸ்திரேலியா நமீபியா கடையில் 12th June 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கான டீம், சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சீரீஸில் 2 போட்டிகள் விளையாண்டு 2லையுமே ஜெயிச்சிருக்காங்க. நமீபியா பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் அகேன்ஸ்ட் ஓமன் டையாச்சு, சூப்பர் ஓவர் மூலமாக ஜெயிச்சாங்க. அது ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்னு சொன்னால் கூட ஓமனுக்கு எகென்ஸ்டாக அந்த மாதிரி கஷ்டப்பட்டு விளையாண்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஸ்காட்லாந்துக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்கிறதுனால கொஞ்சம் டவுனாக தான் ஃபீல் பண்ண முடியுது. ஓரளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்க, சில சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் உள்ளே இருக்கிறதுனால அந்த ஃபைட் வெளிப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கான டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஆன் டைமில் டீம் கொடுக்குறோம். இந்த டீம் ஃப்ரீ டீம் மட்டுமே, பேமெண்ட் கொடுத்து டீம் கொடுக்குற மாதிரி நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. சிலர் ப்ரைம் அப்படிங்கிற மாதிரி MSC Cricket 11 அந்த மாதிரி உங்களை அணுகுனாங்கன்னா டெஃபினட்டாக ஜாயின் பண்ணாதீங்க. ப்ரைம் உங்களுக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட பேரில் சொல்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக போகாதீங்க. அது இல்லவே இல்லை. ஏன்னா ஃப்ரீ டீம் மட்டுமே நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி டைமில், அதாவது IPL வேர்ல்ட் கப் இந்த மாதிரி டைமில் பயன்படுத்தி சிலர் ஃபேக்காக வர்றாங்க. அதை கண்டிப்பாக நம்பாதீங்க. டெலகிராமில் அந்த டைமில் ஃப்ரீ டீம் கொடுக்கணும், அதவே நீங்கள் பயன்படுத்துங்க நான் சொல்ல மாட்டேன். அதில் சில மாற்றங்கள் செய்யுங்க. கேப்டன் மாற்றுங்க, உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கள், முழுமையாக வீடியோ பார்த்து அதில் நாலேஜ் எடுத்துங்க. அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. விஷன் 11 1 crore ப்ரைஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி இந்தியா மேட்சஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இந்த சீரியஸில். அதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ப்ரைஸ் பூல் 10 crore அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. ஸ்பாட்ஸ் குறைவாக இருக்கும், அதனால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. அதே நேரத்தில் ரெகுலர் கிவ் அவேஸும் கொடுக்குறாங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆன்டிகோவில் தான் இந்த மேட்ச்சு. க்ளவுட் கண்டிஷன், ஏர்லியாக கொஞ்சம் ரெயின் இருக்குது, ஆன் டைமில் ரெயின் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே வேணால் ஆகலாம், ஆனால் மேட்ச் முழுமையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக அப்பப்போ பாசிங் சவர் அப்படிங்கிறது ஆன்டிகோவில் வர ஒரு விஷயம், அது மாதிரி இருக்கலாம். 7 மேட்ச்சில் 4 பேட் ஃபஸ்ட்டு 3 சேசிங். இந்த மாதிரி இடத்துல சேசிங் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா இன்னொரு பக்கம் நமீபியா அப்படிங்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர் எதிர்பார்க்குறோம். அங்கே விளையாண்ட டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் டீம்ஸாக விளையாண்டுருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸு அதிகபட்ச ஸ்கோராக 172 அடிச்சிருக்காங்க. போன மேட்ச்சில் கூட ஒரு 150 வந்து இந்த சீரியஸ் ஸ்டார்ட்டில். ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர். ஆஸ்திரேலியா கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் கூட வரலாம். அப்படின்னா கூட அதிகமாக ஒரு 180 அந்த ரேஞ்சு தான் அடிக்க முடியும். பெரிய அளவில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. IPL மாதிரியெல்லாம் இந்த ரொட்டேஷன் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியாது. அண்டு நமீபியா பொறுத்த வரைக்கும் டவுன் ஸ்கோர் ரொம்ப குறைவாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அங்கே சில பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாடுறாங்க. எராஸ்மஸ் நல்லா விளையாடுறாரு, டேவிட் வீசேக்கு பட்டா வேறு மாதிரி போகும். சில இன்னும் பேட்ஸ்மேன்ஸ் பெட்டராக இருக்காங்க. ஸோ இருந்தால் கூட ஆஸ்திரேலியாவோட போலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்டு ஒரு இடத்துல ஒரு ஃபியர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ஸ்க்கு எகென்ஸ்டாக விளையாடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கணும். அண்ட் ஆஸ்திரேலியாவும் பார்த்திங்கன்னா சில இடத்துல சில பிளேயர்ஸ் கஷ்டப்படுறத பார்க்குறோம். மேக்ஸ்வெல் இன்னுமே பெட்டராக வரல. மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர்ஸ் இப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பெட்டராக பண்ணலாமா அந்த மாதிரி தாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. பேசலாம். டீம் பிளேயர் பற்றி பேசும்போது ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆஸ்திரேலியா மேக்ஸிமம் மாற்றம் செய்ய மாட்டாங்க. போன மேட்ச்சு எதிர்பார்த்தோம் எல்லிஸுக்கு பதிலாக கமின்ஸ் வந்துருவாருன்ட்டு. இன்றைக்கி கமின்ஸ் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு. ஒரு பக்கம் ரொட்டேஷன் பேஸில் சின்ன டீம் தானே அப்படின்ட்டு ஸ்டார்க்கு ரெஸ்ட் விட்டுட்டு அண்ட் எல்லிஸை உள்ளே கொண்டு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் கமின்ஸ் போன மேட்ச்சில் இருந்தார், இந்த மேட்ச் தொடர்வார். ஃபஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் கொடுத்ததுனால அவர் தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஹேசல்வுட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்களா இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பெரிய டீம்ஸ் அந்த மொமெண்ட்டை கீப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி டீம்ஸில் மொமெண்ட் லூஸ் ஆகாது அப்படிங்கிற அந்த தாட்டில் மறுபடியும் எல்லிஸ்க்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். க்ரீனுக்கு, ஆகருக்கு இல்லை ஜோஸ் இங்கிலீஷ்க்கான வாய்ப்பு எதுவும் இருக்குமான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி அந்த 11 ஃபிட் பண்ணிவிட்டு போவாங்கன்றது தான் எதிர்பார்ப்பு. வார்னர் ஹெட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. மாசு, மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸு, டிம் டேவிட்டு, மாத்யூ வேர்ட், பேட் கமின்ஸ் எல்லாருமே கேமை சிங்கிள் ஹேண்டடாக தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி பிளேயர்ஸு. பட் ஃபார்ம் பேஸில் யோசிக்கும் போது டிராவிஸ் ஹெட்டு கொஞ்சம் டவுனாக இருக்கார். IPLோட எண்ட்லேயே கொஞ்சம் டவுனாக இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது, கன்வர்ஷன் பெருசாக போகலை, அது பார்க்கணும். வார்னர் நல்லா விளையாண்டுட்டு இருக்கார், நல்லா டச்சில் இருக்கார், நல்லா ஃபீல்டு இருக்குது. பட் ஸ்டில் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு கொஞ்சம் டவுனாக இருந்தார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கார். இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு ஸ்டடி பண்ணி போகணும் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக பெட்டராக இருப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுவார். மாஸ் போன மேட்ச் டீசெண்டாக விளையாண்டார். கண்டிப்பாக இன்ஜுரி கன்சர்ன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்ஜுரி கவுண்ட் பிளேயராக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. சில நேரங்கள் அதனால தான் போல் பண்ணுறது இல்லை. டீமோட கேப்டன் மேக்ஸி சூப்பரான பிளேயர், பட் ரீசெண்டாக டவுன் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அதை பற்றி தான் பேசணும். அவர் ஃபார்முக்கு வர்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடுங்க அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலில் போன மேட்ச் டைம் எடுத்து போனார். பட் ஸ்டில் அடிக்க போகிற நேரத்தில் அவுட் ஆனார். இன்னுமே அவர் டச்சுக்கு வரலை அப்படின்றது தான். எனி டைம் இந்த மாதிரி பிளேயர் வர முடியும், சில நேரங்களில் பெருசாக பண்ண முடியும்.
அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் பிளேயர் மேக்ஸ்வெல் கிடையாது. பட் இம்பாக்ட் பிளேயராக நிறைய நேரங்களில் இருந்திருக்காரு. பவுலிங் பேஸ்லையும் சில நேரங்களில் கன்சிடரபிள். ஸ்டோயினிஸ் சூப்பராக இருந்திருக்கு. 2 மேட்ச்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே அந்த பேஸில் கன்சிடரபிள் தான் ஒன் செகண்ட். பட் பார்க்கணும், செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அப்போ ஸ்டோயினிஸுக்கு பேட்டிங் வராமல் கூட இருக்கலாம். பவுலிங் பேஸில் முழுமையாக கூட யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. டிம் டேவிட் ஃபினிஷராக சூப்பராக இருந்திருக்கார். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபினிஷராக தொடர்ந்து சில ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் இருந்திருக்காரு. இங்கேயும் ஓகேவாக பார்க்கலாம். மேத்யூ வார்டு ஒரு டைனமிக் பிளேயர், எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் விளையாட முடியும். அந்த குவாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணியிருக்காரு. கமின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேசல்வுட் இவங்கெல்லாம் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெண்ட் டேஸில் இருக்காங்க. குறிப்பாக ஜாம்பா செகண்ட் இன்னிங்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. டாப்பில் ஸ்விங் கிடைக்கிற இடத்துல ஸ்டார்க் சக்ஸஸ்ஃபுல், வேரியேஷன் வெரைட்டி போடலாம், அந்த மாதிரி இடத்துல பேட் கமின்ஸ் எல்லா இடத்துலையும் அவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. ஹேசல்வுட்டும் ஸ்விங் கிடைக்கிற இடத்துல சூப்பர்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல மைனஸாக ஸ்டார்க்கை பார்க்குற இடம் வந்து மேலே போட்டு சில நேரங்களில் விக்கெட் எடுக்காமல் சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிறதையும் பார்க்குறோம். அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின்ஸ்ட் நமீபியா அந்ததையும் யோசிக்கணும். நமீபியா மாதிரி டீம்ஸ் இல்லை, நல்ல பிளண்டராக பேட்டிங் இருந்தது அப்படிங்கிற பெல்டராக பேட்டிங் ட்ராக்காக இருந்ததுன்னா அங்கே வந்து ஸ்டார்க் அடி வாங்கலாம். அதர்வைஸ் ஸ்டார்க்கு நல்லா பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். நமீபியா கொச்சியை ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஜேபி கொச்சி டீசெண்டான பிளேயர். டாப் ஆர்டரில் மைக்கேல் வேன் லிங்கன் ஃபஸ்ட் மேட்ச்சில் இருந்தார். ஸோ அதை மாற்றி கோச்சைக்கு போனாங்க. அவரும் இனிஷியல் பால்லே அவுட் ஆனார். மறுபடியும் இது மாற்றம் செய்வாங்களா? நமீபியா பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறாங்க. இல்லை இருக்கிற 5 பிளேயர்ஸை பயன்படுத்துவாங்களான்னு பார்க்கணும். பில்லிங் நெட் இருக்கார், இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். பட் நல்ல பவுலரிங் அண்ட் ஓரளவுக்கு டீசன்ட் யூனிட்னு வச்சுருக்காங்க. இந்த மேட்சை ஃபைட் பண்ணலாம் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாங்கிற மாதிரி இந்த காம்பினேஷனை அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான். அண்ட் டாவின் டீசெண்டாக விளையாடுவார். அந்த குவாலிட்டி டாப் ஆர்டரில் கொடுக்க முடியும். ஃப்ரைலிங்க்கு டாப் ஆர்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குறாரு. இவர் நல்ல ஆல்ரவுண்டராக இருந்து பார்த்துருக்கோம். ரீசெண்ட் டேஸில் பேட்டிங் பேஸில் மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. நிறைய பவுலர்ஸ் இருக்கிறதுனால அண்ட் அந்த கன்சிடரேஷன் தொடரும்னு தான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா ஒரு பவுலரை டார்கெட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல போகும்போது ஃப்ரைலிங்க்கு 1-2 ஓவர் கிடைக்கலாம். பட் ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன் ஒரு பேட்டராக கன்சிடர் பண்ணுறதுனால. எராஸ்மஸ் சூப்பர் பவுலிங் கொடுக்குறாரு. டீமோட கேப்டன் அவர் கொஞ்சம் தலைமையில் போகிறாரு. அதே நேரத்தில் இவர் பேட்டிங் பேஸில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஜேஜே ஸ்மித் போன மேட்ச் லேட்டாக இருக்குனாங்க. இந்த மேட்ச் மேலே வரதுக்கு வாய்ப்பு. குரூகர் டீசெண்டான பேட்ஸ்மேன். டேவிட் வீசி எனி டைம் ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். இந்த டீம் இந்த மாதிரி ஒரு இடத்துல காம்பினேஷனாக பெட்டராக இருக்குது. காரணமே டேவிட் வீசேனே சொல்லலாம். அவரோட அந்த ஸ்பீச்சும் சரி, அவர் மற்ற பிளேயர்ஸோட பகிர்ந்து கொள்கிற விஷயம் எல்லாத்தையுமே மற்றவங்க சொல்கிறாங்க அந்த பேஸ்லேயும். அண்ட் இவரோட கான்ட்ரிபியூஷன் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற இடத்துலையும் சக்ஸஸாக இருக்கிறாரு. ஜான் கிரீனு டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப லேட்டாக வரார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ட்ரம்பிள் மேன், ஸ்காட்ஸு அண்டு லுங்கமெனி இவங்க எல்லாருமே பவுலிங்கில் டீசெண்டாக இருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட் மேட்ச்சில் ட்ரம்பிள் மேனோட பவுலிங் சக்ஸஸாக இருந்தது. ஸ்விங் கிடைக்கிறதுல வேறு மாதிரி பண்ணுவார். ஸ்காட்ஸோட பவுலிங் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இந்த டீமுக்கு பெஸ்ட் பவுலராகவும் ஒன்ஸ்லாம் இருந்திருக்காரு. லுங்கமெனி டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் மீடியம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நல்ல பவுலிங்கு கொடுக்குறாரு. எக்கனாமி பேஸில் ரீசெண்ட் டேஸில் பெஸ்ட்டாக இருக்கார். முன்னாடியெல்லாம் ரன்ஸுக்கு போவார். அவ்வளோவா நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரீசெண்டாக முழுமையான ஓவர் கொடுக்குற அளவுக்கு அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ ஆகுது. ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறோம். அண்டு சில மாற்றங்கள் எது இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கலாம். நமீபியா பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஆங்கிளில் சில பிளேயர்ஸை கொண்டு வரலாம். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. ஸ்டில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அந்த 11 ஃபிக்ஸ் பண்ணி போகலாம். அதனால் பேட்டிங் ஆர்டர் இப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. போன மேட்ச் மாதிரி குரூகர், டேவிட் விசே, அதில் டேவிட் விசே ப்ரொமோஷன் கம்பல்சரி எதிர்பார்க்குற ஒரு விஷயம். டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டா இந்த ஆர்டர்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம்னா டேவிட் விசே தான் மேலே வருவார். அதை எதிர்பார்க்கலாம். பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது. இதில் மாஸ் அவ்வளோ பவுல் பண்ணுறதுல ஈவன் ஹெட் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் மேத்யூ வார்னர் மட்டும்தான் அவ்வளோவா எதிர்பார்க்க தேவை. மற்ற யார் வேணாலும் பவுல் பண்ணலாம். பட் அதுலேயுமே இப்போ புரிஞ்சுக்கணும், மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணி போகணும், இந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் பெரிய டீம்ஸ் இருக்கும். அந்த பேஸில் பேட் கமின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேசல்வுட், பிரைம் பவுலர் அவங்களுக்கான முழுமையான ஒரு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அண்டு மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸு ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டோயினிஸ் கூட போன மேட்ச் முழுமையாக போட்டார். ஸ்டார்க்குக்கான கடைசி ஓவர் கிடைக்கல. கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார் அப்படின்றத காரணம் கூட இருக்கலாம். பட் கண்டிஷன் பேஸில் அந்த இடத்துல ஸ்டோயினிஸ் பெட்டராக இருந்தார் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான். ஸ்லாக் ஓவர் ஸ்டார்க் அண்ட் கமின்ஸை எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் ஸ்டோயினிஸ் வர்றதையும் பார்க்கணும். நிறைய நேரங்களில் ஸ்டோயினிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்டில் அப்படிங்கிற அந்த தாட்டு தான் இருக்குது ஸ்டார்க்கு. அதனால் ஓவர் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். நமீபியாவோட பவுலிங் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கேயுமே ஜேஜே ஸ்மித் பவுல் பண்ணுறதில்ல, ஃப்ரைலிங்க் அவ்வளோவா பவுல் பண்ணுறதில்ல. மேட்ச்சு கூட அந்த மாதிரி எதிர்பார்ப்பு தான் இருக்குது. 5 பாலர் ஸ்டிக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எராஸ்மஸ்ஸு,
இங்கே டேவிட் வீசே, ட்ரம்பிள்மேன், ஸ்காட்ஸ் அண்ட் லுங்கமெனி இவங்க தான் அதிகமாக ஓவர்ஸ் வீசுகிறாங்க. ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருந்தால் ஃபீல்டிங் சைடு கொஞ்சம் யோசிக்கலாம். ஜே.ஜே. ஸ்மித் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார், அவரோட இன்ஜுரி கன்சர்ன் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால. அதனால் பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பண்ணுனா ஆச்சரியப்படுறதுக்குள்ள நல்ல பவுலராக இருந்திருக்கார். சூப்பர் பவுலரோட ஹைட்டுக்கு நல்லா வீச முடியும், ஸ்பீட் அவ்வளோவா இல்லாட்டின்னு கரெக்டான லென்த்தில் வைப்பார், விக்கெட்டிங் பவுலராகவும் இருந்திருக்கார். பட் பயன்படுத்துறதுல அதுக்கு காரணம் அவரோட இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது தான். பிக் பேஸ் இல்லை, ஹை மீடியம் லோ அப்படிங்கிற மாதிரி இந்த பிக்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் லுங்கமணி லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸு சூப்பரான பவுலராக இருந்திருக்காரு. அந்த வகையில் ஒரு கன்சிடரேஷன். ஃப்ரைலிங் டாப் ஆர்டரில் வராரு, சிலர் அடிக்க ஆரம்பித்து அவரோட பவுலிங் கூட வரலாம், அந்த பேஸில் யோசிக்கணும். ஸ்காட்ஸோட பவுலிங் டீசெண்டாக இருந்திருக்கு. ஹேசல்வுட்டை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க 2 மேட்ச்சில். அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் பேஸில் நிறைய போகலை அப்படிங்கிறனால அந்த குறைவான பிக் இருக்குது. கண்டிப்பாக அவருமே கன்சிடரபிள். இனிஷியலாக ஸ்விங் எதுவும் கிடச்சிருச்சு, நியூ பால் ஸ்விங் கிடைக்குதுன்னா வேறு லெவல் பண்ணுவார். குறிப்பாக ஒரு ரெயின்ஃபாலுக்கு அப்புறம் வரும்போது அந்த இடத்துல மாய்ச்சர் இல்லை, ஓரளவுக்கு ஸ்விங் எதுவும் கிடைக்கலாம். அதில் ஹேசல்வுட் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஸ்டோயினிஸு, வார்னர், ஸ்டார்க் பக்கம் அதிகமாக கேப்டனாக போயிருக்காங்க. ஸ்டார்க்கு முழுமையாக சில நேரங்கள் நம்ப முடிய மாட்டேங்குது. அதில் குறிப்பாக கேப்டன் பேஸில் மிச் மாஸ் பண்ணும்போது ப்ரையாரிட்டி எண்டில் ஸ்டோயினிஸ் பக்கம் போயிடுறாரு. அது ஃபஸ்ட் மேட்ச்லேயே நம்ம சொன்னோம், ஸ்டோயினிஸை வெளியில் வச்சே சொன்னோம், அவர் இல்லாமல் போகிறது ரொம்ப ரேர் தான்ட்டு. அந்த வகையில் ஸ்டோயினிஸுக்கான ப்ரையாரிட்டி இருக்கிற அளவுக்கு ஸ்டார்க்குக்கான ப்ரையாரிட்டி இல்லை. இங்கே விளையாட போகிறது சின்ன டீமு நமீபியா அப்படின்னா கூட இங்கே ஸ்டார்க்கு கேப்டனாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வார்னர் கண்டிப்பாக நல்லா விளையாடலாம், அதில் டவுட்டே இல்லை. ஸ்டோயினிஸோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், பட் ஸ்டில் அவருக்கான பேட்டிங் கிடைக்குமா? அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்காக இருந்தால் அப்போ அந்தளவுக்கு பேட்டிங் டெப்த்து போகுமா? அது ஏர்லியாகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி யோசிச்சோன்னா ஸ்டோயினிஸை கேப்டனாக போகிறதும் கொஞ்சம் டவுட்டு தான். மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுறது அப்படின்ற வகையில் எராஸ்மஸ் பேட்டிங் போலிங் ரெண்டுமே பண்ண முடியும். ஸோ அந்த பேஸில் அவர் ட்ரை பண்ணலாம். ஜாம்பா மாதிரி பவுலர்ஸ் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி டீமுக்கு எகென்ஸ்டாக. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் அப்பப்போ சொல்கிறீங்களேன்னா இங்கே நிறைய பேர் சவுத் ஆஃப்ரிக்கன் தான். அந்த வகையில் நமீபியா சைடு பிளேயர்ஸு மோஸ்ட்லி கூகுளியெல்லாம் பிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ டேவிட் வீஸே ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக விளையாடலாம். இவங்க 3 பேர்த்தையும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு பிக் பேஸில் டேவிட் வீஸேவை கொண்டு போவாங்க. அண்ட் பவுலிங் பேஸில் கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் டேவிட் வீஸேவை கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். விக்கெட் கீப்பர் மாத்யூவேர்டா க்ரீனா அப்படின்னா மாத்யூவேர்டு இந்த க்ளவ் பாயிண்டில் எடுத்து கொடுத்துருவாரு. நான் பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்லுவேன். அதில் ஜான் க்ரீன் ஓகே, ஆனால் அவருமே லேட்டாக தான் வராரு அப்படின்றனால உங்களோட பிக் என்னன்னு பார்த்துக்குங்க. அண்டு ஒரு பாயிண்டில் 4-7 ரேஷியோ அப்படின்னா டெஃபினட்டாக ஜான் க்ரீன் சைடே போய்க்குங்க. மார்ஸ் டீசன்ட் பிளேயர், வார்னரு, ஹெட் 3 பேர்த்தையும் பிக் பண்ணிக்கலாம். ஸ்மிட்டு லேட்டாக வராரு, ப்ரொமோஷன் அப்படி கிடைக்கிறதில்ல, பவுலிங் பேஸ்லேயும் கன்சிடர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இடத்துல ஸ்மிட்டை பெருசாக யோசிக்க வேண்டாம்னு தான் தோணுது. அதே நேரத்தில் டாவின் மாதிரி பிளேயர் ட்ரை பண்ணுங்கள், கிராண்ட் லீக் ட்ரை அந்த மாதிரி இடத்துல. ஆனால் அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் அகேன்ஸ்ட் ஸ்டார்க் அகேன்ஸ்ட் ஹேசல்வுட் பண்ண முடியுமான்னா முடியாதுன்னு தான் சொல்லுவேன். டேவிட் வீஸே மேக்ஸி ட்ரை தான், டீசன்ட் ட்ரை தான், ஆனால் அவர் அந்தளவுக்கு பெருசாக பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்டாக இருக்குது. ஸ்டோயினிஸ் சைடு நிறைய போகிறாங்க அப்படின்னால டெஃபினட்டாக மேக்ஸியோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் போட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவர் கொஞ்சம் யோசிங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக மேக்ஸ்வெல் உள்ளே வச்சுக்கிறது பெட்டர். ட்ரைலிங்க்கு இந்த டீமுக்கு ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் கொடுத்துருக்காரு. ஆனால் டாப் ஆர்டரில் பேட்டிங் பேஸில் மட்டுமே கன்சிடர் பண்ணால் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பவுலிங்கும் போட்டணும். இங்கே ஸ்டார்க்கு, ஜாம்பா, கம்மின்ஸு, ஸ்காட்ஸ் அவங்க டீமில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ட்ரம்பிள்மேன் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. இப்படி கொஞ்சம் போகலாம். ஹேசல்வுட்டை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு ஹேசல்வுட்டு ஸ்காட்ஸ்க்கு பதிலாக போகிறது பெட்டர். அண்ட் ஃபஸ்ட் பவுலிங்காக செகண்ட் பவுலிங்காக இந்த மாதிரி ஆங்கிளில் யோசித்து போகிறதும் பெட்டர். இங்கே ஹெட்டு அவ்வளோவா கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. இப்போ ஹெட்டுக்கு பதிலாக நான் அவங்களோட கேப்டன் எராஸ்மஸை எடுத்துக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். மார்வே எராஸ்மஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த 3 மெம்பர்ஸும் டீமுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ட்ரம்பிள்மேன், எராஸ்மஸ், டேவிட் வீஸே ஓகேன்னு சொல்லுவேன். அண்ட் கேப்டன் ட்ரை கூட இவங்கெல்லாம் ஓகே. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போதைக்கு கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணலான்னா டாப் ஆர்டரில் வார்னர் கம்பல்சரியாக இறங்கிடுவார். அவரோட கேப்டனாகவும் இந்த மாதிரி டீமுக்கு எகென்ஸ்டாக பெட்டராக கூட விளையாடலாம். ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்டே கொடுத்து நிற்கலாம். அந்த மாதிரி இடத்துல யோசிக்கணும். அண்ட் வைஸ் கேப்டனாக ஜாம்பாவை ட்ரை பண்ணுறேன். ஜாம்பா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸ்டார்க்கு, ஹேசல்வுட்டு, கம்மின்ஸு உங்கள் சைடு போகிறதுனா போகலாம். ஆனால் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் ஓவர்ஸ் எதுவும் குறைவாக கொடுத்துருவாங்களோங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸ்டார்க் போன மேட்ச்சில் நம்ம கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ஓவர் கடைசியில் கன்சிடர் பண்ணுவாங்க பார்க்கும்போது குறைவாக ட்ரை பண்ணியிருந்தாங்க.
ஸ்டோயினிஸ் பக்கம் நிறைய போகிறாங்க. பட் ஸ்டோயினிஸே இன்றைக்கி எவ்வளோ தூரம் வீசுவார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. ஸ்டோயினிஸ் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தால் கூட அவருக்கான முழுமையான ஒரு கிடைக்குங்கிற நம்பிக்கை வைக்க முடியல. கொஞ்சம் மாற்றி தான் ட்ரை பண்ணுறாரு. மாசு கண்டிஷன் பேஸில் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய பிளேயர் தான். அதனால் வித்தியாசமான ட்ரை இருக்கும். வார்னர் அண்டு ஜாம்பா சேஃப் சாய்ஸாக யோசிக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக தப்பு கிடையாது. அகேன்ஸ்ட் நமீபியான்னு யோசிக்கிற இடத்துல ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.